இப்போ வந்து கட்டிங் போட போகிறோம். இந்த கட்டிங் இல்லை, நம்ம பாடி அளவுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்டு பிடிப்போம். அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வெல்கம் டு கோகிலா டெய்லர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து இன்றைக்கி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வந்து இன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். எக்ஸாக்டான கால்குலேஷன்ஸ் எதுவுமே இல்லை. சிம்பிளான மெத்தடில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். இப்போ கடையிலேருந்து லைனிங்கோ ப்ளவுஸ் பிட்டோ வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ஃபோல்டு மடித்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கரை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்கணும். இந்த கரை பீஸ் வந்து இந்த மடித்த பகுதி நம்ம பக்கமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துணி வந்து வீதியாக வேணும் அப்படின்றதுக்காக இதை வந்து இப்படி மடித்து இப்படி போடுவாங்க. கரை பீஸ் வந்து இப்படி கீழே வர்ற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸுக்கு கொடுக்காது. இப்போது இதுதான் வந்து அந்த லைனிங் ப்ளவுஸுக்கு உண்டான லைனிங்கு. இப்போ ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கடையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தவுடனே நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு 80% ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங் தான் கிடைக்கும். 100% வந்து ப்ளவுஸுக்கு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த லைனிங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதுதானே பர்ஃபெக்டான ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ப்ளவுஸோட உயரம் வந்து இப்போ 15 இன்ச்சு எடுத்திருக்கோம். இங்கே கீழே வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். 15 அப்படின்னா நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 17 வைக்கிறேன் ஸ்டிச்சிங்காக. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போடுவாங்க. அப்படி கோடு போடாதீங்க. என்ன செய்யும் அப்படின்னா முன்ன பின்ன வந்துடும். அந்த இது கரெக்டான ஒரு கோடு வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு எல் டைப்பான ஸ்கேல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வச்சு போடும்போது இந்த மாதிரி வச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதில் போட்டு மார்க் பண்ணுங்கள். ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு கோடு. நம்ம இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வரும்போது இந்த துணியோட அளவு ஒன்று போல் இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம ப்ளவுஸோட வந்து ஷோல்ட்ரு இறங்காமல் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ண போகிறோம். 42 இன்ச்சு பாடி அப்படின்னா ஒரு 6.25 ஷோல்ட்ரு வச்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போது 6.25 வந்து நான் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்புறம் கீழே வந்து கழுத்தோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா நெக்கு வந்து நல்லா ரவுண்டாக வரணும், நல்லா டீப்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே 3 இன்ச்சு இருக்கிற இடத்துல 3.25 வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்கு வந்து பின்னாடி நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா ரவுண்டெல்லாம் வேணாம், நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ 3 இன்ச்சு அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த டைப்பில் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பின்னாடி நெக்கு. இப்படி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அளவு ப்ளவுஸில் வந்து இருந்தது அப்படின்னா நெக்கோட பின்கழுத்தோட அளவு எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸாக கடைசியில் சொல்கிறேன். ஷோல்டரும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ரவுண்டு வரைகிறோம். ஆம் வந்து உங்களுக்கு 19 இன்ச்சு இருக்குது. நான் ஒரு 6.5 மட்டும் வைக்கிறேன். 6.5 வச்சு மார்க் பண்ணுறேன். இங்கே என்ன அளவு இருக்குது, 6.25 வச்சுருக்கோமா, அதே அளவு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அது ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கோங்க. இப்போது இவங்களுக்கு வந்து கழுத்து இறக்கம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கோம். டீப் நெக்கு தான் வச்சுருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு கழுத்து வந்து கம்மியாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு 5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 6 இன்ச்சு அப்படிங்கும்போது கழுத்து வந்து ரொம்ப மேலே ஏறிடும். அப்போது நம்மளுக்கு இந்த ஆம் ரவுண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 6.25 அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும்.
6.25 வச்சு மார்க் பண்ணி கிராஸாக போட்டிங்க அப்படின்னா தான் இந்த துணி வந்து பேக் பீஸு கரெக்டாக அவங்களோட ஆமில் போய் உட்காரும். இதில் ஆம் ரவுண்டு எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா 6.5 இருக்குது, அதில் பாதி வச்சுக்கிறேன், 3.25 வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் 6.5ல் ஒரு பாதி வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதை அப்படியே ரவுண்ட் எடுத்துருவோம். இப்போது இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து மார்க் பண்ணும்போது இப்போ நம்ம கால்குலேஷனில் மார்க் போட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள பாடி மெஷர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் ஹிப்பில் உள்ள பாடி மெஷர்மெண்ட்டும் போட்டு இங்கே நம்ம டாட்டுக்கு தனியாக மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்ஸ்ட்ரா வந்து துணி விடுவோம். இதில் வந்து அப்படி நான் மார்க் பண்ணலை. பொது காமனாகவே இங்கே பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 42 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10.5 வரும். 10.5யோட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து நான் இந்த பக்கம் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இங்கே வந்து இடுப்பு அளவு வந்து நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 38 இருக்குது. 38 அப்படின்னா 9.5 வரும். 9.5 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு, அப்புறமா ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விடுவோம். இதில் பாடி அளவு வந்து 10.5 இருக்குது. 10.5 ப்ளஸ் 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டு நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம் மெஷர்மெண்ட்டு, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில். அப்படி எடுத்து பண்ணும்போது இங்கே இடுப்பு அளவு போட்டு இப்படி கிராஸாக மார்க் பண்ணுவோம். இப்படிலாம் பண்ணாமல் கூட 1 இன்ச்சு விட்டு இந்த பாக்ஸ் டைப்பில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட பேக் பீஸை வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட்டிங் போட போகிறோம். இந்த கட்டிங் இல்லை, இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணுன்றதுனால நான் எப்போதுமே வந்து பேக் நெக்கை வந்து கட் பண்ண மாட்டேன், இங்கேருந்து தான் கட் பண்ணுவேன். இப்போ பேக் பீஸு கட் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டு உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான், நான் கிராஸில் போட்டுக்கிறேன். ப்ளவுஸ் வந்து இப்போ கிராஸில் போட்டிருக்கேன். கிராஸ் கட்டிங்காக அதில் மார்க் பண்ணிடுவோம். பேக் பீஸை ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிடுவோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை எடுத்த உடனே நம்ம வந்து இதில் ப்ளவுஸில் பண்ணக்கூடிய முதல் வேலை அப்படின்னா இந்த இடத்துல உள்வெட்டு வரைகிறது தான். இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அளவு வந்து 6.5 எடுத்திருக்கோம். அதே 6.5 மெஷர் பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு தான் வச்சுருந்தோம். கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 இன்ச்சு வச்சுக்கிறோம், வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதில் ஃப்ரண்ட்டு நெக்கிலேயே நிறைய டைப்ஸில் இருக்குது. இதே மாதிரி டானா ஷேப்பில் கட் பண்ணுவாங்க, வீ கட்டு கட் பண்ணுவாங்க, நல்ல ரவுண்டு கட் பண்ணுவாங்க, நார்மலாக வந்து நெக்கு க்ளோஸாக வர்ற மாதிரியும் கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நார்மலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நெக்கு நல்லா டீப்பாக இருக்கணும் அப்படிங்கிறபோது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு வெளியில் எடுத்து இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் இன்னும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இதே இது அளவு ப்ளவுஸாக இருந்தால் நம்ம நெக்கு வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு கப்புக்கு வந்து மார்க் பண்ண போகிறேன். 42 இன்ச் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. 6.25 வச்சுக்கிறேன். சரியா, 6.25 வச்சுட்டு இந்த இடத்துல வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். சரியா, இதிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதிலேருந்து 1.5 இன்ச்சு அப்படியே ஒரு கோடு, இதுலேருந்து கிராஸாக எடுத்துக்கணும், இப்படி போடுறேன். இந்த மெத்தடில் கட் பண்ணால் நல்லா வரும், ப்ளவுஸு பெர்ஃபெக்டாக இருக்கும். 15 இன்ச்சு இறக்கும் அப்படின்றதுனால இந்த பக்கம் ஒரு 6.5 வச்சுக்கிறேன். இங்கேருந்து அப்படியே ஒரு கிராஸ் கோட். இது வந்து ஃப்ரண்ட்டு கட்டிங் வந்து
மார்க்கிங் வந்து முடிஞ்சது. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். பேக் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணதில் கட் பண்ணிடுவோம். அதில் வந்து துணி வந்து வேஸ்ட் ஆகாது. ஆனால் ஃப்ரண்ட் பீஸில் வந்து கட் பண்ணும்போது நமக்கு எந்த கிளாத்து தேவையோ அதை மட்டும்தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் போடுறதுக்கு நெக்குக்கு அந்த இதுக்கெலாம் தேவைப்படும் துணி அப்படின்றதுனால எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் கட் பண்ணணும். இது ஒருத்தவங்களுக்கே 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று போட்டு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா துணி வந்து விலகாமல் நிற்கும். அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு ப்ளவுஸுன்றதுனால அப்படியே வச்சு கட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் துணியை எனக்கு வேண்டியதை மட்டும்தான் நான் ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் கட் பண்ணுறேன். வேறு உள்ள எக்ஸஸாக எதையுமே வந்து நான் கட் பண்ணலை. டெய்லரிங்கில் சின்ன பிட்டு துணி கூட ரொம்ப முக்கியம். சின்ன பிட்டு இல்லையான்னு கூட நிறைய டைம் வந்து நான் பார்த்து தேடி எடுத்து தைச்சிருக்கேன். ஏன்னா பல்காக இருப்பாங்க, 80 பாயிண்ட் துணி எடுத்துகிட்டு வருவாங்க. கிராஸ் பீஸுக்கு இருக்காது, பட்டிக்கு இருக்காது, அந்த மாதிரி நிறைய அவஸ்தைப்படுவோம். அதனால் டெய்லர்ஸ் வந்து பொதுவாகவே எவ்வளோ நிறைய துணி இருந்தாலுமே பார்த்து தான் கட் பண்ணுவோம். கொஞ்சம் சிக்கனமாக தான் கட் பண்ணுவோம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். கையின் நீளம் வந்து 6 இன்ச்சு, ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 7 இன்ச்சு வச்சு நான் கிளாத் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அதில் கட் பண்ணிக்கலாம். ஒட்டு வரும் இதில். இப்போ வந்து கையோட நீளம் அப்படிங்கிறது வந்து 6 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா இங்கே எவ்வளோ 7 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இந்த பக்கம் ஒரு 3.5 மார்க் பண்ணால் போதும். இவங்களுக்கான ஆம் ரவுண்டு வந்து 9.5 வருது. 9.5 வருது. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஒட்டு வரும். அதனால் நான் இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒட்டு வரும். இப்போ அதிலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் உள்வெட்டு வந்து இப்படி தான் போடுவேன். நான் என்னோடய மெத்தடு படி இப்படி தான் உள்வெட்டு போடுவேன். இது வந்து இப்போ ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. ஸ்டிச் பண்ணும்போதே நாங்கள் என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா உள்ளதை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே இப்படி சென்டராக இருக்காது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறந்து போய் இப்படியே வச்சு கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். பட்டிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் இப்படி ரெண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உள்வெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்காத்து, ஏன்னா உள்வெட்டுன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஆர்காத்து. இப்போ பட்டிக்கு வந்து ப்ளவுஸோட அளவு நம்ம பாடி அளவுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்டு பிடிப்போம். டாட்டு பிடிக்கும்போது நம்மளுக்கு பட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம பாடி அளவை விட நம்ம வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 11 வைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 3.5, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3.5. நான் உங்களுக்கு கப்பு சைஸு பெருசாக இருக்கிறதுனால பட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக நான் வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம்? 3.5 வச்சுருக்கோமா? 3.5 அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 3 வைக்கிறோம். இதை வந்து நான் இப்படியே மார்க் பண்ணிடுறேன். இதான் பட்டி. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அறுக்காத்து போட்டுக்கோங்க. நான் தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பேக் பீஸ்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்லியிருந்தேன். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இதில் வந்து நெக்கு வந்து பர்ஃபெக்டாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போது இதில் வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே 4 இன்ச்சு விட்டு வந்து இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்படி 4 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து சுற்றி அப்படியே மெஷர் பண்ணோம் அப்படின்னா 13 இன்ச்சு வருது. 13 இன்ச்சு வருது. இங்கே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சு போயிடுச்சு அப்படின்னா
டபுள் ஆக்கணும் அப்படின்னா 24 வரும். 13 அப்படிங்கும்போது ஓவரால் நெக்கு வந்து 26 இருக்கும். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சு போக நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 24. இப்போது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து பேக் சைடை மட்டும் நம்ம வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா 24 இருக்கும். அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது, இல்லை கூட இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸ்க்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி இதே மெத்தட்லேயே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோம். என்ன தான் நம்ம வீடியோ வந்து ப்ளவுஸ் கட்டிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை எடுத்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தச்சு பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது தான் நமக்கே ஒரு பெர்ஃபெக்ட் வந்து கிடைக்கும். பழக தான் நம்மளுக்கும் வந்து நீங்களும் டெய்லர் ஆக முடியும். உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் தச்சுக்கிட முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும், இன்னும் பெர்ஃபெக்டாக எப்படி பண்ண முடியுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நீங்களும் ஒரு நல்ல டெய்லராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.